Hey guys, welcome back to our channel சமையல் குடி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செட்டிநாடு கோசுமல்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிச்சோன்னே இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் மேலாக போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிச்சோன்னே இதை இறக்கிடலாம். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் கோசுமல்லி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.